தமிழகத்தில் பயங்கரவாத மற்றும் நக்சலைட் இயக்கங்கள் பெருகி வருவதால் மாநில உளவுத்துறை உறக்கம் கலைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தேசிய புலனாய்வு முகமை பயங்கரவாத அமைப்பின் மாநில தலைவர் அல்பாசித்தை கைது செய்த நிலையில் அவர் கோவை, திருப்பூர் பகுதிகளில் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து பயங்கரவாத இயக்கத்தில் சேர்த்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் தமிழகத்தில் பயங்கரவாதம் மற்றும் நக்சல் அமைப்புகள் வேரூன்றும் அபாயம் உருவாகியுள்ளதால் உளவுத்துறை தனது கண்காணிப்பை அதிகரிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நகர்ப்புற வளர்ச்சி, மக்கள் தொகை அதிகரிப்பு காரணமாக உள்ளாட்சி தரம் உயர்ந்ததாக கூறும் திராவிட மாடல் அரசு அந்த பகுதிகளில் நில வழிகாட்டி மதிப்பீட்டை 30% உயர்த்தியுள்ளது. இதனால் மக்கள், வணிக நிறுவனங்கள் கூடுதல் வரி செலுத்த வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் வசதிகள் மேம்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் நிலப்பதிவு, பத்திர மதிப்பீடு கட்டணங்களை உயர்த்தி அரசின் வருவாயை கூட்டும் முனைப்பில் உள்ளது. ஸ்டாலின் அரசின் இந்த செயல் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பாதி வழியில் பழுதாகி நின்ற விடிய அரசின் தகரடப்பா பேருந்தால் பயணிகள் வேதனையடைந்தனர். ஊத்தங்கரை ரவுண்டானா பகுதியில் அரசு பேருந்து வந்து கொண்டிருந்த போது அதன் பின்பக்க டயரில் அதிக அளவிலான புகை கிளம்பியது. இதை கண்டு பயணிகள் திடுக்கிட்ட நிலையில் ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தினார். இதுபோன்ற எத்தனையோ சம்பவங்கள் அரங்கேறினாலும் விடியா திமுக அரசு தகரடப்பா பேருந்துகளை பராமரிக்காமல் தங்களை பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். விடியா திமுக ஆளும் ராமநாதபுரம் நகராட்சி கூட்டத்தில் அக்கட்சி கவுன்சிலர் ஒருவர் நகர்மன்ற தலைவரை நோக்கி சரமாரி கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நகர்மன்ற கூட்டத்தில் தங்கள் பகுதியில் பாதாள சாக்கடைகள் அள்ளப்படாததால் கழிவுநீர் வழிந்து தெருக்களில் ஓடுவதாக திமுக கவுன்சிலர் காளிதாஸ் குற்றம் சாட்டினார். மேலும், நான் என்ன என் வீட்டுக்கு பிச்சையா கேட்டேன், மக்கள் பிரச்சினைக்கு தானே கேட்கிறேன் என ஆவேசமாக பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா திமுக ஆளும் நகர்மன்ற தலைவர்கள் மீது அக்கட்சி கவுன்சிலர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருவது அக்கட்சியின் மோசமான நிர்வாகத்தை காட்டுவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர்.